அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் இந்தியாஸ் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் as per the sample registration system report 2021 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2021க்கான ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுபடி இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 913ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி கீ இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 27ல இருக்கு. மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 93ல இருக்கு. அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது நமக்கு 31ல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நியோநாட்டல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 19ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் கீ இண்டிகேட்டர்ஸா இருக்கு. அடுத்தது, வாட் வாஸ் இந்தியாஸ் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் as per the sample registration system report 2021 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட டிஎஃப்ஆர் எவ்வளோல இருக்கு அப்படின்னா 2.0ல இருக்கு. இந்தியாவிலே அதிகமா பீகார்ல 3.0 அப்படிங்கிறது இருக்கு. கம்மியா எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியிலயும் வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்கலே கம்மியான டிஎஃப்ஆர் 1.4ல இருக்கு. சரியா? அடுத்தது, the global methane tracker 2025 is released by which of the following organization? ஸோ இந்த குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, which country has launched a 10-year golden visa to attract Indian investors, tourists and skilled professionals அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 10-year கோல்டன் விசா ப்ரோக்ராம் இந்தியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக எந்த கண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வியட்நாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? லாஸ்டா, சோங்கர் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சோங்கர் அப்படிங்கிறது பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல பயன்படுத்தின ட்ரோன் பேர் தான் சோங்கர் அப்படிங்கிற ட்ரோன். சரிங்களா? ஸோ ஆர்ம்டு அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆர்ம்டு அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம், இந்த சோங்கர் ட்ரோன்ஸ் தான். இந்த சோங்கர் ட்ரோன்ஸ் வந்து டர்க்கி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரோன்ஸ் தான் இந்தியா மேல பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.